அப்பாடா! இப்போ தான் எனக்கு கிளியர் வியூவே கிடச்சிருக்கு அய்யனார் துணையில. ஏன் நிலா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ என்னன்னா வந்து நிலாவோட அப்பா பெரிய ஆளுன்றதால அவருக்கு போலீஸ்க்கு மேல ஐஜி எல்லாரையும் தெரியும் அப்படின்ட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டு போறாரு. உடனே போலீஸ் வந்து சோழன் கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருப்பா அந்த பொண்ணு உங்க அப்பா கூட போயிடுச்சுன்னா, நீ வந்து ஜெயிலுக்கு போயிடுவ. சரிங்களா? நீ ஜெயிலுக்கு போயிடுவ. உன் உயிருக்கே ஆபத்தாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் போலீஸ் வந்து நிலா கிட்ட பேசுறாங்க. "இதோ பாரும்மா, உங்க அப்பா வந்து ஐஜி கிட்டலாம் ஃபோன் பண்ணியிருக்காரு. அவரு எனக்கும் கால் பண்ணாரு. ஸோ நாங்க வந்து பொண்ணு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்ட்டோம். ஸோ இதுக்கு மேல அவங்க ஏதாவது ப்ரெஷர் போட்டா கூட எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அவங்க வேர்ட்ஸ்க்கு தான் நான் வந்து இது பண்ண முடியும். உங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு. நீ நல்லா யோசிச்சுக்கோ" அப்படின்ட்டாங்க. சரி அப்புறம் இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லும்போது சோழன் கிட்ட அந்த போலீஸ் சொல்லுவாரு, "இந்த மாரி நீ வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். ஆனா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல" அப்படின்னு சொல்ட்டாரு. ஸோ போலீஸும் என்ன சொல்றாருன்னா, "நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு விருப்பம்னு" சொல்ட்டாரு. நிலாவ வந்து "ஓகேவாம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்." "கல்யாணமா எனக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது சொல்றாங்க. உடனே சோழன் வந்து பேசுறாங்க, "இந்த மாரி நீங்க ஏன் இத ரியல் கல்யாணம்னு நெனச்சுக்கிறீங்க? பொம்மை கல்யாணம் நெனச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அப்படின்னா, என் உயிருக்கும் ஆபத்தாயிடும். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு வீணா போயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கடைசியா தாலி கட்ட மாலை போடும்போது அவங்க நிலாவோட அப்பா வந்து பேசுவாரு. "இதோ பாரு நிலா, நீ நல்லா யோசிச்சுக்கோ" அப்படின்னு சொன்னா. அப்போ கூட "சரிம்மா நீ வா, நான் வந்து சூர்யாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். உனக்கு புடிச்ச மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயிலேருந்து வரவே இல்ல. ஸோ நிலாக்கும் அதுதான் காண்டு. ஸோ இப்பவும் வந்து நீங்க என்ன பத்தி யோசிக்கிறது இல்ல. ஸோ அதனால வந்து கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. தாலியும் சோழன் வந்து கட்டிடுவாரு. இப்ப எனக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு. யப்பா! நான் ரொம்ப குழம்பியிருந்தேன். ஏன் நிலா இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோல கூட பேசியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் எனக்கு கிளியரா புரிஞ்சுது. ஓகே கைஸ், உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஹாப்பி நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்தது